இன்றைய தினசரி மன்னா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள் புதிய நம்பிக்கைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வேத பகுதி ரோமர் 10 அதிகாரம் 10வது வசனம். நீதி உண்டாக்க இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிக்கப்பட வாயினாலே அறிக்கப்படப்படும். இதுல ஏசப்பா நமக்கு நம்ம மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற ரெண்டு மேன்மையான ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு எழுதப்பட்டிருக்குது. முதலாவது என்னன்னா, விசுவாசிச்சோம்னா நம்ம நீதி ஆக்கப்படுறோம். நீதி ஆக்குறதுன்னா எப்படி? நம்ம நீதியான கிரியைகளை செஞ்சு நம்ம நீதி ஆக்கப்பட மாட்டோம். ஏசப்பா நம்மளுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? ஏசப்பா நம்ம பாவங்களுக்காக சிலுவையில் மறிக்கப்பட்டாங்க, உயிர் தெழுந்தாங்க. என்னுடைய கிரியைகள் தண்டனை ஏசப்பா சிலுவையில் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சத்தியத்தை நம்ம இருதயத்துல விசுவாசிச்சோம்னா நம்ம நீதிமான ஆக்கப்படுறோம். அப்போ நீதிமான ஆக்கப்படுறதுல உங்க இருதயத்துல விசுவாசிக்கணும். இன்றைக்கு கூட நீங்க நீதிமானா இருக்கீங்க. எப்படின்னா, நீங்க ஏசப்பாவை உங்க இருதயத்துல விசுவாசிச்சிருக்கீங்க. ரெண்டாவது என்னன்னா, ரட்சிக்கப்படுறது. இந்த உலகத்திலே எல்லாத்தோட ப்ரெஷஸான விலை அற்ற பெரிய கிஃப்ட் என்னன்னா ரட்சிப்பு தான். மனுஷன் இந்த உலகத்தை எதுனாலும் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் ரட்சிப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, வாயினால அறிக்கை பண்ணுறோம். நம்ம எல்லாத்துக்கும் வாய் உண்டு, நம்ம எல்லாத்துக்கும் அறிக்கை பண்ண தெரியணும். அது என்ன அறிக்கை பண்ணணும்னா, என்னோட பாவத்தை நான் தண்டனை சுமக்கணும், என்னோட தண்டனத்தை ஏசப்பா சுமந்து கொண்டாங்கன்னு அந்த சத்தியத்தை நம்ம அறிக்கை பண்ணணும். ரெண்டாவது என்னன்னா, நம்ம வாயினாலே அறிக்கை பண்ணி ஏசப்பாவை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஏசப்பா நாமத்தை அறிக்கை பண்ணணும். இதை நம்ம பண்ணணும்னா நம்ம ரட்சிக்கப்படும். அதனால இன்றைக்கு ஏசப்பா இந்த உலகத்துல எல்லாத்தோட ப்ரெஷஸான ரெண்டு கிஃப்ட்டுக்கும் வழி நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நீதிமானாக்கப்படணும்னா, பரிசுத்தமாக்கப்படணும்னா, நீதிமானாக்கப்படணும்னா நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கணும், ஏசப்பாவையும் ஏசப்பா நமக்கு செஞ்ச காரியங்களையும். ரெண்டாவது, நம்ம ரட்சிக்கப்படுறது. எப்படி நம்ம ரட்சிக்கப்படணும்? நம்ம வாயினால அறிக்கை பண்ணணும். நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணணும், ஏசப்பாவை ரட்சிகளை ஏற்றுக்கொண்டோம்னு அது அறிக்கை பண்ணணும். இது ரெண்டும் நம்ம பண்ணோம்னா இந்த உலகத்திலே நம்மகிட்ட எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பெரிய கிஃப்ட் ரட்சிப்பும் நீதிமானாக்கப்படுறது. இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் கேட்கிற ஒவ்வொருவர்களும் பெற்றுக்கொள்ளணும் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் மனுஷங்க ஏசப்பா, மண்ணால் உருவாக்கப்பட்டவங்க ஏசப்பா. ஆனால் நீங்கள் ஏசப்பா உங்கள் ரட்சிப்பை, உங்கள் நீதி ஆக்கப்படுறதில் இவ்வளோ நீங்கள் எங்களுக்காக ஈஸியாக்கி தந்தீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. கேட்கிற ஒவ்வொருவர்களும் வாய்நாள் அறிக்கைப்படி ரட்சிக்கப்பட, விருதத்தில் விசுவாசத்துப்படி நீதிமானாக்கப்பட நீங்கள் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.